திருச்சிற்றம்பலம். வணக்கம். இந்த பதிவு அப்பர் சுவாமிகள் அருளி செய்துள்ள 5ஆம் திருமுறையில் உள்ள 40வது திருப்பதிகத்தின் 6வது திருப்பாடல். திருச்சிற்றம்பலம். கங்கையை சடை வைத்து மலைமகள் நங்கையை உடனே வைத்த நாதனார் திங்கள் சூடி திருக்கழிப்பாளையான் இங்கு வந்திடும் என்று இருமாக்குமே என்று இந்த 6வது பாடலை வடிவமைத்திருக்கின்றார் அப்பர் சுவாமிகள். இது அகத்துறை பாடல் வகையை சேர்ந்தது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது தலைவன் மீது காதல் கொண்ட ஒரு பெண்ணின் நிலைப்பாடு, அதாவது இறைவன் மீது அன்பு கொண்ட ஒரு பெண்ணோட நிலைமையை தாயார் கூறுவது போல அமைச்சிருக்கார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, கங்கையை சடை வைத்து மலைமகள் நங்கையை உடனே வைத்த நாதனார். இங்கே பெருமானை பற்றி சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, கங்கையை சடையில் வச்சார். தன்னுடைய நீண்ட வார் சடையில் பெருமான் கங்கா நதியை வைத்திருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். அதாவது ஆர்த்திருந்து வந்த அந்த கங்கா நதியை இந்த பூமிக்கு தேவையான அளவுக்கு விட்டு மற்றதை பெருமான் தன்னுடைய திருச்சடையிலை தாங்கி கொண்டிருக்கின்றார் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அப்படிப்பட்ட கருணை செயல் அது. அதுதான் சொல்கிறாரு. கங்கையை சடை வைத்து மலைமகள் நங்கையை உடனே வைத்த நாதனார். அதோட தலையில் கங்கா நதியை வைத்திருக்கார். தன்னுடைய ஒரு பாகத்தில் மலைமகள் நங்கைனா இங்கே உமையம்மையை தன்னுடைய ஒரு பாகத்தில் வச்சிருக்கார். அப்படிப்பட்ட நாதனார் அவர். திங்கள் சூடி, அதோட மட்டும் இல்லாமல் தன்னுடைய திருச்சடையிலே திங்களை சூடி கொண்டிருக்கின்றார். தன்னை சரணடைந்த அந்த திங்களை சூடி கொண்டிருக்கின்ற பெருமான். திருக்கழிப்பாளையான் இங்கு வந்திடும் என்று இருமாக்குமே. இந்த திருக்கழிப்பாளை என்ற அந்த திருத்தலத்திலே வீற்றிருக்கும் அந்த பெருமான் இங்கு வந்திடும் என்று இருமாக்குமே. இந்த பெண் என்ன சொல்கிறாளாம், கண்டிப்பாக அவர் இங்கே வருவார், என்னை பார்க்க வருவார், என்னை ஏற்றுக்கொள்வார், இங்கே நான் இருக்கிற இடத்துக்கு அவரே வருவார்னு சொல்லி இருமாந்துருக்கிறாளாம். இருமாப்புனா என்னது, ஒரு நம்பிக்கையின் உச்சகட்டம். கண்டிப்பாக அவர் வருவார் அப்படிங்கிற மாதிரியான அந்த இருமாப்பு, ஒரு கர்வம் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஏன் அது வருது அப்படின்னா, பெருமானுடைய தன்மைகளை அறிந்தவளாக இருக்கா. என்ன சொல்கிறார் முதல்ல அப்படின்னா, கங்கையை தன்னோட தலையில் சூடி வச்சிட்ருக்கார். அப்படிப்பட்ட கருணையாளன் உமையம்மையை தன்னுடைய ஒரு பாகத்திலே கொண்டிருக்கின்றார். தன்னை சரணடைந்த அந்த திங்களையும் கூட தன்னுடைய ஜடாமுடியிலே வச்சுட்டுருக்கார். அப்போ அப்படிப்பட்ட அந்த பெருமான் இப்படிப்பட்ட கருணை செயல்கள்லாம் கொண்ட கருணையுடையவராக தான் பெருமான் இருக்கார். அதனால் அந்த பெருமானுக்கு தெரியும், கண்டிப்பாக என்னுடைய அன்பு அவருக்கு கண்டிப்பாக புரியும், நான் அவர் மீது எந்த அளவுக்கு அன்பு கொண்டிருக்கின்றேன் என்பதை தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக அவர் இங்கே வருவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட உச்சக்கட்டத்தினால அவள் என்ன பண்ணுறா, இருமாந்துருக்காளாம். கண்டிப்பாக அவர் இங்கே வருவார் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த நிலைமையை தாயார் சொல்வது போல அமைச்சிருக்கார் அப்பர் சுவாமிகள். அதாவது அருளாத ஒழியா நமக்கென்று அப்படின்னு மாணிக்கவாசக சுவாமிகள் பாடுவாரே, அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை. நம்ம இவ்வளோ நம்ம சுவாமியை வழிபட்டுட்டே இருக்கோம், அவர் நமக்கு அருளாமல் வேறு யாருக்கு போய் அருள போகின்றார் என்ற ஒரு மனத்தின் திட்பம், அந்த திண்மை, அதை தான் சொல்கிறாங்க. அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்வார் ஒரு பதிகத்தில், எங்கேனும் இருந்து உன்னடியேன் உன்னை நினைந்த கால் அங்கே என்னோடும் உடனாகி நின்றருளி அப்படின்னு பாடுவார். அதாவது நான் இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் பெருமானே, நான் அந்த இடத்துல இருந்தபடியே உன்னை நான் நினச்சிட்டேன் அப்படின்னா நீ என்ன பண்ணுவ, அங்கேயே வந்துடுவேன். நான் இருக்கிற இடத்துக்கு என்னுடன் உடனாகி அப்படின்னா என் கூடவே இருந்து நீ எனக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுப்ப அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக பாடியிருப்பார். அப்படி தான் இந்த பெண்ணோட மனநிலைமையும் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இருமாப்பு இருக்குது அப்படின்னா அவளுடைய பக்தியின் தீவிரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை தான் அப்பர் சுவாமிகள் நமக்கு இந்த பாடல் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார். திருச்சிற்றம்பலம். இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.